ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாத்திராகமம் புஸ்தகத்திலே 15வது அதிகாரத்திலே 1வது வசனம். கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் வெற்றி சிறந்தார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை துதித்து பாடுகிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். எதற்காக மகிமைப்படுத்துகிறார்கள் தெரியுமா? கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்ததினாலே அந்த இடத்திலே தேவனை துதிக்கிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள். என்ன விதமான வெற்றி அது? அந்த இடத்துல வாசிக்கிற போது வேதம் சொல்கிறது, அவர் குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தின் சேனையை செங்கடல் நடுவிலே மூழ்கடிக்கப்பட்டு போனது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வேதத்தில் வாசிக்கிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்களாக எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அடிமைத்தனத்திலே தவித்து கொண்டிருந்தார்கள், வேதனையை அனுபவித்தார்கள். கர்த்தர் அவர்களை சந்தித்தார். அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். எல்லாரும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வெளியே வந்தார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி வெகு காலம் நீடிக்கவில்லை. பார்த்தீங்கன்னா, திடீரென்று சொல்லி பார்த்தார், பின்னால எகிப்தின் சேனை அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. முன்னாடி பார்த்தா செங்கடல் இருக்கிறது. என்ன செய்வதென்று வழி தெரியவில்லை. தவித்தார்கள், புலம்பினார்கள், கதறினார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்தார். என்ன தெரியுமா செய்தாரு? ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வாங்கின வாக்கு கொடுத்தார். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, யுத்தம் நான் செய்வேன் என்று சொன்னார். உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்னார். உங்களுக்காக எகிப்தின் சேனையோடு கூட யுத்தம் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். ஆம், அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த எகிப்தின் சேனையோடு கூட யுத்தம் செய்வதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருந்தார். ஆனால் அவருடைய யுத்த முறை வித்தியாசமானது. அவர் யுத்தம் செய்கிற முறை யாருக்கும் தெரியாத ஒன்று. அவர் எப்படி யுத்தம் செய்வார், எப்படி செயல்படுவார் என்று சொல்லி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒருவனும் அவரை அறிந்து கொள்ள முடியாது. அவர் ஞானத்திலே பெரியவர், அவர் அறிவிலே பெரியவர். அவர் செய்கிற காரியத்தை ஒருவரும் ஆராய்ந்து அறிய முடியாது. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிற போது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்களேன், அந்த இடத்துல இருந்த செங்கடல் 2ஆக பிளந்தது. அதன் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போனார்கள், நடந்து போனார்கள். எந்த இடத்திலும் தண்ணீர் இல்லை. 2 பக்கத்திலும் கடல் மதிலாக நின்று கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்திலே கடலை தாண்டி அக்கறைப்பட்டு விட்டார்கள். ஆனால் அந்த இடத்திலே எகிப்தின் சேனை என்ன தெரியுமா பண்ணிச்சு? இவர்களை பின்தொடர்ந்து வருகிறது. நான் யோசிச்சு பார்க்கிறேன், இவர்கள் ஏன் பின்தொடர்ந்தார்கள்? இவர்கள் பின்தொடர வேண்டிய அவசியம்தான் என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இவர்களுக்கு தெரியும் அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் மகா பெரிய பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு துணை செய்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். எகிப்தின் தேசத்தில் இருக்கிற பொழுது கர்த்தர் அவர்களை 10 விதமான வாதையினாலே வாதித்தார். இதையெல்லாம் அறிந்திருந்தார்கள். இதையெல்லாம் அறிந்த போது கூட அவர்களை பின்தொடர்ந்தார்கள். அவர்களுடைய ஆணவம், அவர்களுக்கு இருந்த அகம்பாவம் அவருடைய கண்களை மூடி போட்டு விட்டது. அவர்கள் இருமாப்போடு பின்தொடர்ந்தார்கள், அகந்தையோடு பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் அவர்களை பின்தொடர்வேன், அவர்களை கொள்ளையாடுவேன், என்னுடைய பட்டயத்தை நான் உருவேன், என் பட்டயத்தை நான் திருப்தியாக்குவேன், அவர்கள் கொன்று போடுவேன் என்று சொல்லி தொடர்ந்து வருகிறார்கள். ஆணவத்தோடு வந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை கடலிலே தள்ளிவிட்டார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த எகிப்தின் சேனையை கர்த்தர் கடலிலே தள்ளிவிட்டார். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. இவங்க நினைச்சாங்க நாம தான் போறோம் கடலுக்குள்ள நினைச்சாங்க. உண்மை அதுவல்ல. அந்த இடத்திலே கர்த்தர் அவர்களை கடலிலே தள்ளிவிட்டார். நான் ஆங்கிலத்தில் எடுத்து பார்த்தபோது அந்த இடத்திலே புஷ் என்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் ஆங்கிலத்தில் பாருங்களேன், த்ரோ என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தது. எனக்கு இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்று கேட்டால், த்ரோ என்பதற்கும் புஷ்ங்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. சில சமயத்திலே ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலையோ ஆத்தங்கரை பக்கத்துலையோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளிக்கிற போது பக்கத்தில் யாரை டக்குன்னு புஷ் பண்ணி தள்ளி விட்டுருவாங்க தண்ணிக்குள்ள. அவங்க என்ன பண்ணுவாங்க? நீந்தி மறுபடியும் கரையேறி வந்துடுவாங்க. இதெல்லாம் நம்ம அடிக்கடி நடக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இந்த இடத்துல புஷ் பண்றதுங்கிறது வேற, த்ரோ பண்றதுன்னா தூக்கி எறிகிறது.
கர்த்தர் அவர்களை செங்கடலுக்குள்ளே தூக்கி எறிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிரேக்க பாஷையிலே நாம் வாசிக்கிற போது அதற்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்களை மிஸ்லீட் பண்ணார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அவர்கள் தவறான தீர்மானம் எடுக்கும்படிக்கு அவர்களை வழி நடத்தினார். அவங்க நினைச்சாங்க நம்ம போற பாதை சரின்னு சொல்லி நினைச்சாங்க. நம்ம போற பாதை நமக்கு சரியா தான் இருக்குதுன்னு நினைச்சாங்க. ஆனா அது இஸ்ரவேலருக்கு மாத்திரம்தான் சரியான பாதையாக இருந்தது. அது எகிப்தியருக்கு சரியான பாதையாக அமையவில்லை. எவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லை? இஸ்ரவேலருக்கு மாத்திரம்தான் அந்த பாதை. அது அவர்களுக்கு மட்டும்தான் திறக்கப்பட்ட வழி. அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். சில சமயத்திலே நீங்க போகும்போது வழிகள் திறந்திருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா உங்களை பின்தொடர்ந்து வருகிறவர்களுக்கு அந்த வழி திறந்திருக்கிறது போல தோணுமே ஒழிய அது சீக்கிரத்திலே மூடப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல அதான் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பின்தொடர்ந்தார்கள். கர்த்தர் அவர்களை அந்த செங்கடல் நடுவில் தூக்கி எறிந்தார். மிகப்பெரிய சேனையாய் புறப்பட்டு வந்தார்கள். குதிரை வீரர்கள் வந்தார்கள், இராணுவங்கள் வந்தது, பராக்கிரமசாலிகள் வந்தார்கள். அனைவரையுமே அந்த செங்கடல் விழுங்கி போட்டது, மூடி போட்டது. வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் பாருங்களேன், அந்த பிரதான அதிபதிகள் அந்த செங்கடல் நடுவிலே மூழ்கடிக்கப்பட்டு போனார்கள், அமிழ்ந்து போனார்கள், கல்லை போல் அமிழ்ந்து போனார்கள். திரளான தண்ணீர்கள் ஈயம் போல் அமிழ்ந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அன்பான தேவஜனங்களே, அவர்கள் அந்த செங்கடல் நடுவிலே மாட்டிக்கொண்டார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை இது ஒரு மிகப்பெரிய ட்ராப் என்று சொல்லி. ட்ராப்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கண்ணி என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் செங்கடலையே ஒரு பெரிய கண்ணியாக மாற்றி விட்டார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எலி பிடிக்கும் போது, நான் சின்ன பையனா இருக்கும்போது வீட்டில் ஒரு ட்ராப் வச்சிருப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, தேங்காயை வச்சிருப்பாங்க. அந்த எலி டக்குன்னு உள்ளே போன உடனே என்ன பண்ணும் தெரியுங்களா? அந்த ட்ராப் மூடிவிடும். அது வரைக்கும் தான் அது திறந்துருக்கும். எப்போ இந்த எலி உள்ளே போய் அந்த தேங்காயை கடித்த உடனே என்ன பண்ணும் தெரியுங்களா? அந்த ட்ராப்பில் மாட்டிக்கும். அதனால் வெளியே வரவே முடியாது. அது போலத்தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எகிப்தின் சேனை தவறான இடத்துல மூவ் பண்ணாங்க. அந்த இடத்துல மூவ் பண்ணவுடனே கர்த்தர் அதை மிகப்பெரிய ட்ராப் மாதிரி வச்சிருந்தார். இவங்க அவ்வளவு பேர் உள்ள வந்த உடனே அந்த செங்கடல் முழுவதுமே மூடிக்கொண்டு விட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. பாருங்களேன், கர்த்தர் பராக்கிரமசாலி. அவர் செய்கிறது யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் யுத்தத்தை துவங்குவதற்கு முன்பாகவே இஸ்ரவேலிடத்தில் சொல்லிவிட்டார். இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றைக்கும் காண்பதில்லை என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனை இனி பின்தொடர்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மிகப்பெரிய டிராப்ல எப்படி அந்த பார்வோனின் சேனைகள், எகிப்தின் சேனை கவிழ்க்கப்பட்டு போனதோ அதுபோலவே இன்றைக்கு உங்களை பின்தொடர்கிற முழு பிரச்சனையும் கவிழ்க்கப்பட்டு போகும், அது மூடப்பட்டு போகும். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார். நீங்கள் அவரை நோக்கி மாத்திரம் பாருங்கள். அந்த அற்புதமானவர் இந்த வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதங்களை செய்து உங்களை முழுவதுமாய் விடுதலை ஆக்குவார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிற பொழுது வழிகளை திறந்து கொடுக்கிறேன். பாதைகளை உருவாக்குகிற தேவன், நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை செய்கிறவர். உங்களுடைய பிள்ளைகளை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை கர்த்தர் ஆழத்தில் அமிழ்த்து போடும்படி நான் ஜெபிக்கிறேன். இனி எழுந்திராதபடிக்கு அமிழ்ந்து போக செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபத்தில் பிதாவே, ஆமென். God bless you.